சாமி. என்ன சாமி நம்ம வீட்டுக்கு முன்னால சேரு மண்ணுமா கிடக்கு? நல்ல சேரு நல்ல மண்ணு. நீங்க எங்க போனாலும் அந்த சேரு மண்ணு தாண்டா பிரச்சனை. சாமி என்ன சாமி புதுசா இருக்கு அப்படியே சாமி? இவன் உத்தரவு பிரசிடண்ட் 10 மாசமா நிதி வரலையா, இங்க வந்து சேர்ந்துட்டான். சாமி நான் பெருங்குளூர் பிரசிடண்ட் சாமி. பஞ்சாயத்துல நிதி இல்ல சாமி. கடனோட வாங்கி செலவு பண்ண சாமி. கடங்காரம் பூரா உருவிட்டு போயிட்டா சாமி. இந்த கோமணத்தை உருவாந்துட்டா சாமி. அதே சாமி உங்கள்கிட்ட ஒரு தீர்வு கிடைக்கிட்டு வந்திருக்க சாமி. பழனியில சாமி சரியா தாண்டா இருக்காரு. பழனியில சாமி சரியா தாண்டா இருக்காரு. பக்கத்துல இருக்கிற வேலு மணி தாண்டா சரியில்லை. சொல்லி வளர்க்கலாம். ஊராட்சி தலைவனடா, அவன் உலகம் போட்டு சிங்கமடா, புறனாக தடுத்தவன்டா, பல குடும்பத்தை காத்தவன்டா, தூக்கத்தை தொலைச்சவன்டா, ஜனங்க தூங்க வழி வகுத்தவன்டா, ஊருக்கு உழைச்சவன்டா, இவனுக்கு ஊதியம் இல்லையடா, குப்பையை அள்ளுவான்டா, மக்கள் கும்பிட சாமியடா, ஊருக்கு ஜனாதிபதி நீதாண்டா, இத உணராதவன் முட்டாளடா, பஞ்சாயத்து வளர்ச்சியடா, இங்க படுமோசமா போகுதடா, எஸ்எப்சி நிதி இல்லையடா, அரசு இறக்கமும் காட்டலடா, கிராம வளர்ச்சியடா, அது கீழே தான் போகுதடா, பஞ்சாயத்துல நிதி இல்லையடா, நீ படுபாடு தெரியலடா, அரசு மறுக்குதடா, அவளதுல புரியலடா, காலம் இருக்குதடா, நீ கத்து குரல் கேட்குமடா, வஞ்சிக்கிற அரசுமடா, உன் வழியை தேடி வருவான்டா, அதுக்கு பரிகாரம் உண்டுதான்டா, அதுக்கு பரிகாரம் உண்டுதான்டா. என்ன சாமி பரிகாரம் சொல்லுங்க சாமி. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ஊராட்சி தலைவருடைய கூட்டமைப்பை வலுப்படுத்துங்கடா. ஆளுகிற அதிகாரமும் ஆள வைக்கிற அதிகாரமும் உங்க கையில இருக்குன்னு சாமி சொல்றா. உங்க கையில இருக்க சாமி சொல்றா.